வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் குடிபோதையில் ஒருவர் டாக்டரின் கழுத்தை கத்தியால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மடுகரை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருந்த 300 லிட்டர் சாராயத்தை நெட்டப்பாக்கம் போலீசார் பறிமுதல் செய்தனர். முதல்வர் ரங்கசாமியும் செயல்படவில்லை, அவரை மோடி செயல்பட விடவும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியையொட்டி வரும் 21ஆம் தேதி அனைத்து இறைச்சி மீன் கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் குடிபோதையில் ஒருவர் டாக்டரின் கழுத்தை கத்தியால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியம்பேட்டை பாவான நகரை சேர்ந்தவர் வினோத் பெயிண்டர். இவரது மகன் மகேஷ் கடந்த 12ஆம் தேதி நடந்த பைக் விபத்தில் படுகாயமடைந்த மகேஷ் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மகேஷை பார்க்க குடிபோதையில் மருத்துவமனைக்கு வந்த அவரது தந்தை வினோத் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதன் பிறகு மருத்துவமனை வாசலில் வினோத் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த பொழுது அவ்வழியே சென்ற மருத்துவர் நவீனை சிறிதும் தாமதிக்காமல் தான் வைத்திருந்த கத்தியால் அவரது கழுத்தை அறுத்தார். மருத்துவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து வினோத்தை பிடித்து தர்ம அடி கொடுத்து பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் காத்திருந்ததால் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்த வைத்திலிங்கம் எம்பி, சுயேட்சை எம்எல்ஏ நேரு, சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இச்சம்பவத்தால் அங்கு நேற்று இரவு பரபரப்பு ஏற்பட்டது. லைவ் போனீங்க எல்லாரும் நியூஸ் எடுக்கணும். மடுகரை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருந்த 300 லிட்டர் சாராயத்தை நெட்டப்பாக்கம் போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே மடுகரை ஏரிக்கரை பகுதியில் சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக நெட்டப்பாக்கம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது போலீசார் வருவதை அறிந்து கொண்ட நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் 6 பிளாஸ்டிக் கேன்களில் 300 லிட்டர் சாராயம் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். போலீசார் இந்த சாராயத்தை பதுக்கி வைத்தது யார், தேர்தலின் பொழுது வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்ததா என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் செயல்படவில்லை, அவரை மோடி செயல்பட விடவும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில், மோடி அரசாங்கம் தேர்தல் முறையில் ஆட்சிக்கு வராமல் குறுக்கு வழியில் ஆட்சி கவிழ்ப்பு செய்து நாடு முழுவதும் 444 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கியவர்தான் பிரதமர் மோடி. பாஜக கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களை தொல்லை கொடுக்கும் வேளையில் மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. மாநில அந்தஸ்து தருவோம் என்ற வாக்குறுதியை பாஜக கொடுக்காததால் புதுச்சேரியை பாஜக புறக்கணித்துள்ளது. இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் மூடி கிடக்கும் ஆலைகள், ரேஷன் கடைகள், நூற்பாலைகள் திறக்கப்படும். புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன், அவரும் செயல்படவில்லை, அவரை மோடியும் செயல்பட விட மறுக்கின்றார் என்றார். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியையொட்டி வரும் 21ஆம் தேதி அனைத்து இறைச்சி மீன் கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் கால்நடை அறுவை நிலையங்கள், பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்கள், மீன் கடைகள் ஆகியவை வரும் 21ஆம் தேதி மூடப்பட்டிருக்க மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் 21இல் கொண்டாடப்படுகிறது. அன்று முழுவதும் இறைச்சி மீன் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். உத்தரவை மீறி இறைச்சி மீன் கடைகள் செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட கடைகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை
எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் 21 கொண்டாடப்படுகிறது. அன்று முழுவதும் இறைச்சி மீன் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். உத்தரவை மீறி இறைச்சி மீன் கடைகள் செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட கடைகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து ஊழல் கட்சிகளையும் இணைத்து இந்திய கூட்டணியானது ஜெயிலுக்கும் பெயிலுக்குமே நேரம் சரியாக இருக்கிறது என பாஜக தேசிய தலைவர் நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நேற்று மாலை புதுச்சேரியில் ரோடு ஷோவில் பங்கேற்றார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் தொடங்கி காந்தி வீதி வழியாக அஜந்தா சிக்னல் வரை 1.7 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திறந்த வாகனத்தில் தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை துண்டு அணிந்து நின்றபடி வந்த ஜே.பி. நட்டா தாமரை சின்னம் பொறித்த அட்டையை காட்டி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, வேட்பாளர் நமச்சிவாயம், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் இந்த நிகழ்ச்சிகள் உடனிருந்தனர். இதில் பேசிய ஜே.பி. நட்டா, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஊழல் நிறைந்தவையாக உள்ளன. கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் மீதும் ஊழல் வழக்கு உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஊழலுக்கு எதிரானவர். ஆகவே அவர் ஊழலை ஒழித்து வருகிறார். ஊழலை ஆதரிக்கும் கட்சிகளே பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கின்றன என்றார். Which was a politics of appeasement, a politics of division, a politics of making one caste fight with the other, making to sing against the other, and dividing the country and ruling the country. That was the Congress culture at that point of time. But Prime Minister Modi changed the culture, and now it is a culture of the politics of development, politics of accountability. புதுச்சேரி ஆட்சியாளர்களை தவறான கொள்கை முடிவினால் காரைக்கால் மாவட்டம் பின்தங்கியுள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காரைக்கால் மாவட்டத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு பணியில் தீவிரமாக மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி ஆட்சியாளர்களின் தவறான கொள்கை முடிவினால் இந்த காரைக்கால் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளது. அண்டை மாநிலமான திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்தில் இருந்து காவிரி நீர் பெறப்படாத விவசாயம் செய்யவே விவசாயிகள் அஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விவசாயிகள் கடன் தள்ளுபடி என்று முதலமைச்சர் அறிவித்து 2 ஆண்டு காலம் ஆகியும் அதற்கான அரசாணை வழங்கப்படவில்லை. காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தை பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பர் அதானி விலைக்கு வாங்கியுள்ளார். அதானியுடைய ஆக்டோபஸ் கைகள் காரைக்கால் வரை நீண்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் அவ்வப்போது இலங்கை கடற்படையால் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லும் நிலையில் பாஜக ஆட்சியாளர்களின் செயல்பாடு உள்ளது என்றார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி அன்று ஜிப்மர் மருத்துவமனையின் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி காலை முதல் மாலை 5 மணி வரையில் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு பள்ளிகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் கோரிமேடு பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என ஜிப்மர் இயக்குனர் அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று பொதுமக்கள் ஜிப்மர் புற நோயாளிகள் பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அவசர சிகிச்சை சேவைகள் அனைத்தும் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அவரது மனைவி நிவேதிதா வெண்ணிலா நகர் பகுதியில் தீவிர பிரசாரம் மேற்கொண்ட பொழுது தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அவரது மனைவி நிவேதிதா வித்தியாசமான முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த அவரிடம் அப்பகுதி மக்கள் மாசடைந்த சுகாதாரமற்ற குடிநீர் வருவதாகவும் கழிப்பறை வசதி இல்லை என்றும் சேதமடைந்த அங்கன்வாடி மற்றும் வாய்க்கால்கள் தூர் வாரப்படவில்லை என சராமரியாக ஆட்சியாளர்கள் பற்றியும் தொகுதி பாஜக எம்எல்ஏவை பற்றியும் புகார் தெரிவித்தனர். அந்த தண்ணீரை வாங்கி குடித்து பார்த்தபொழுது வேட்பாளரின் மனைவி நிவேதிதா தண்ணீரை குடிக்க முடியாமல் இருப்பதைக் கண்டு வேதனை அடைந்தார். மேலும் அப்பகுதியை பார்வையிட்ட அவர் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். ஓட்டு போட்ட பிறகு நீ யாருமே தெரியலன்றாங்க. நாங்க ஓட்டு போடணும்னா
வரைக்கும் போய் வீட்டுல பண்ணி நான் யார் மணி போனாங்க அப்படின்றாங்க. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதி தலைவர் பாஸ்கர் தலைமையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி, ரோடியர்பேட், ரங்கநாயக்கன் தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரசார் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மக்கள் முதல்வர் ஐயாவுடைய வெற்றி பெற்ற வாக்காளர் நமச்சிவாயனுக்கு ஓட்டு தாமரை. கோர்க்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்களை உடனுரை ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் கோர்க்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்களை உடனுரை ஐயனாரப்பன் ஆலயத்தில் நேற்று மாலை திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தட்டு வரிசை, பூணல் போடுதல், ஹோமம் வளர்த்தல், மாலை மாற்றுதல் என முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க ஐயனார் பூரணி பொற்களைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை காண கோர்க்காடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் சீர்வரிசை அடங்கிய தாம்பூலம் வழங்கப்பட்டது. இரவு பூரணி பொற்களை ஐயனாரப்பன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் குடிபோதையில் ஒருவர் டாக்டரின் கழுத்தை கத்தியால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மடுகரை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருந்த 300 லிட்டர் சாராயத்தை நெட்டப்பாக்கம் போலீசார் பறிமுதல் செய்தனர். முதல்வர் ரங்கசாமியும் செயல்படவில்லை, அவரை மோடி செயல்பட விடவும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியையொட்டி வரும் 21ஆம் தேதி அனைத்து இறைச்சி, மீன் கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.